வணக்கம், நமஸ்கார், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே, வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ஒரு ஜாப், ஒர்க் பெர்மிட் தான். ஆனால் போகிறது ஸ்டூடெண்ட் விசாவில் போகும். ஜாப் இன் ரஷ்யா. ஓகே, இது எப்படின்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நார்மலாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரஷ்யாவுக்கு விசாவில் போகிறாங்க, 6 மாதம் விசா அடித்து போகிறாங்க. அதில் ஒரு சில பிரச்சனைகள், டிபோர்டேஷன் ஆகுது, சிலவங்க அங்கே போயிட்டு வேலைக்கு கன்வர்ஷன் ஆக முடியல, அப்படி நிறைய இருக்குது. போன தடவைலாம் நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம். பட் இப்போது பியூராக ஜென்யூனாக டீசெண்டாக ஒன் வே டிக்கெட்டில் பத்திரமா இறங்கலாம். ஆனால் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். +2 இருந்தால் இன்னும் வெல் அண்ட் குட்டு. ஏஜ் கேப்பை பற்றி பிரச்சனை இல்லை. அதாவது நீங்கள் அந்த நாட்டுக்கு ஒரு ரஷ்யன் கோர்ஸ் படிக்க போகிறீங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதில் நம்ம அழகு போல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், விசா ஈஸியாக பாஸ்போர்ட்டில் அடிச்சிடலாம். அங்கே போய் இறங்கினோடனே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டிடியூஷன் யார் நமக்கு இன்விடேஷன் அட்மிஷன் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிக்கிறோம். அவங்க ஒரு சில ஃபார்மாலிட்டி பயோமெட்ரிக்லாம் முடிச்சு தந்துடுவாங்க. அப்புறம் நம்ம யார் நம்மளை இந்த பேக்கரிக்கு எடுத்தாங்களோ அவங்க வேலைக்கு வச்சுக்கிறாங்க, அக்காமடேஷன் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அந்த கோர்ஸில் வாரத்துக்கு ஒருக்கா ஒரு 2 hours அட்டன் பண்ணிக்கணும். ஃபார்மாலிட்டி தான். படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கலாம், இல்லைன்னா அதை விட்டு தள்ளிக்கலாம். அது வாட்டுக்கு நம்ம 1 yearக்கு நம்ம தைரியமாக வேலை செய்யலாம். போகும்போது ஒன் வே டிக்கெட்டில் தான் போகிறோங்க. ரைட். 10th +2 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மஸ்ட் வேணும் இல்லையா? பேசிக்காக தெரியணும் இல்லையா? பட் இதுக்கு என்ட்ரி ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்ம டாக்குமெண்ட்டை வச்சு அப்ளை பண்ணுறோம். அவங்க பேமெண்ட் கொடுத்தா இன்விடேஷன் அட்மிஷன் போட்டுறாங்க. அதை வச்சு நம்ம விசாங்க அடித்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு பத்திரமா ஒன் வே டிக்கெட்டில் போகிறோம். ஓகே, இது விசிட் விசா இல்லை, ஒன் வே டிக்கெட். படிக்கிறதுக்கு 1 year பெர்மிட் அப்படி வச்சுக்கலாம். நாம செய்யறது வேலை. அப்போது இதில் குக் சம்மந்தப்பட்டவங்க தாராளமாக வரலாம். ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர். ஆனால் பேசிக் குவாலிஃபிகேஷன் 12th இருக்கணும். ஓகே, அதுக்கு சம்பளம் 600 700 கொடுக்குறான், அக்காமடேஷன் கொடுக்குறான், டியூட்டி டைம் மீல் கொடுக்குறான். மற்ற நேரத்தை பற்றி நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். பேக்கரி ஹெல்பர்ஸ் நிறைய பேர் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கிட்டே நிறைய கேண்டிடேட் நம்மகிட்ட இப்போ இருக்காங்க. அங்கே இங்கேயும் போக முடியாதவங்களெல்லாம் நாம் இதில் கன்வின்ஸ் பண்ணி, ரஷ்யா இப்போ ஃபாஸ்ட் மூவிங், அதனால் அளவுல போய் சேஃபாக போய் இறங்கி வேலைகளை பார்க்கலாம். $500 அப்படின்னா 8 hours டியூட்டிக்கு. அதில் டியூட்டி டைம் மேலே போக கொஞ்சம் அப்படியும் ஓவர் டைம் இருக்கும். அது சாப்பாட்டுக்கும் இதரச்சலும் போனாலும் 8 40 50 ரூபா வீட்டுக்கு வரும். இது கேரண்டி. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 20-25 நாளில் நம்ம ஆள் ஏறி போகும். இது ஒரு அதான் ஸ்டூடெண்ட் டு டிஆர்சி. ஓகே, அல்லது விசிட் டு டிஆர்சி அப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கு தாராளமாக தைரியமாக அப்ளை பண்ணலாம். எனக்கு கால் பண்ணுங்கள். வைசிட்டி விஷயம், ஆனால் பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங், ஆவரேஜ் இங்கிலீஷ், லிட்டில் ஸ்பீக்கிங் ஓகே. ஏன்னா இறங்கினா பிறகு அங்கே போய் ஒரு சில ஃபார்மாலிட்டி பண்ணணும். யாரும் திருப்பி அனுப்ப போகிறது இல்லை. பட் நாம் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கணும்ல. ஹோட்டல் லைன் படித்த பசங்களுக்குலாம் இது வெல் அண்ட் குட்டு. ஓகே, கொஞ்சோண்டு இந்த பேக்கரி, இந்த காஃபி ஷாப் இதெல்லாம் ஒர்க் பண்ணவங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி போட்டு பயோடேட்டா தந்தாலும் கண்டிப்பாக நான் செலெக்ஷன் எடுத்து உங்களுக்கு விசா போட்டு 20 days மேக்ஸிமம் 30 days போகணும். பேமெண்ட் 250 வாங்குறோம். ஏன்னா இது ஸ்டூடெண்ட் விசா போய் நார்மலாக அங்கேயும் வேலை இருக்குது, அவங்க கன்வர்ஷன் பண்ணுறாங்க. அதனால ஸோ விருப்பம் இருப்பவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள் கொடுங்க. இனிஷியலி நாங்கள் ஒரு 10,000 தான் வாங்குவேன். அதில் இந்த பேப்பர் ஒர்க்லாம் பண்ண பிறகு இன்விடேஷன் வந்த பிறகு பேலன்ஸ் 25,000 தரணும். அப்புறம் விசா ஸ்டாம்பிங் போயிடும். விசா அடித்து வந்த பிறகு அடுத்த ஃபில் பேமெண்ட் வைக்கணும். ஒன் வே டிக்கெட் இஷ்யூ பண்ணுவோம். இதுக்கு இப்போ ஷோ மணியோ டிக்கெட் பண்ணோ அதெல்லாம் தேவையில்லை. நம்ம டைரெக்டாக படிக்க போகிறோம். ஓகே, அப்போ அந்த டைமில் பேமெண்ட் செட்டில் பண்ணால் அங்கே அரைவல் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அங்குள்ள பயோமெட்ரிக்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே ஜாப்புக்கு போயிடுவாங்க. பயப்பட வேண்டிய தேவையில்லை. அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நமக்கு நிறைய இன்னும் ரஷ்யா வேக்கன்சி இருக்குது. ஸோ அதேமாதிரி சிங்கப்பூர் பாஸ் நிறைய இருக்குது. அதனால் எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஓகே, ஷேர் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஏதாவது ஒருத்தருக்கு பிரயோஜனப்படும். ஏன்னா தேங்க்யூ.